ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான். அது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே நம்ம எதுவுமே வீடியோ போடாத காரணத்தினால இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுனால இந்த சிக்கன் ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் இந்த சிக்கன் ரெசிபி ரொம்பவுமே டேஸ்டானது, எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது என்ன மாடலில் என்ன மெத்தடில் செய்கிறேன் அப்படின்றத பார்த்து நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம போடக்கூடிய இந்த ஸ்பைசஸ், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த நான்வெஜ்ஜை பொறுத்தவரையில் ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்காவது நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். அது சின்ன வெங்காயமாகவும் இருக்கலாம், பெரிய வெங்காயமும் இருக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்தவரையில் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கோம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா சிவந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் நான்வெஜ்ஜை பொறுத்தவரையில் நல்லா சிவந்து வறுத்தாதான் நம்மளுக்கு அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிரேவி நல்லா ஒட்டி பிடிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கிரேவி தனியாக அந்த இது தனியாக நம்மளுக்கு தனித்தனியாக ஒட்டாமல் இருக்கும். அதனால் வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் இது பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்ட கிளிப்பிங் நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ அது போட்டு வதக்கின பின்னாடி சிக்கனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நம்ம இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். ஒரு பாதி % இந்த எண்ணெயிலே சிக்கன் பாதி அளவுக்கு வெந்த பின்னாடி தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணணும். முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த சிக்கன் ஓரளவுக்கு தான் வேகும், ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம இந்த எண்ணெயில் பாதி அளவுக்கு வெந்த பின்னாடி அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு, ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். அந்த சிக்கனோட நிறம் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாகுதி வெந்த பின்னாடி ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து நம்ம தோலோடையோ இல்லை தோலை உரிச்சிட்டு கூட நீங்கள் 1-2 நசுக்கிட்டு நீங்கள் போட்டு வதக்கி பாருங்கள். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா சிக்கன் பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு, நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி 2 தக்காளி, சிறிய அளவு தக்காளி தான். ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 தக்காளி போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை ஏறிடும். அதனால் 2 தக்காளி போட்டு நல்லா தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளின்றதுனால நல்லா வதங்கிருச்சு. இதுலேயே நம்ம அந்த சிக்கன் நல்லா பூ மாதிரி வேகணும் அப்படின்றதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போ ட்ரையான அந்த சுக்கா வறுவல் மாதிரி தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சிக்கன் கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சுன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது நம்ம வீட்டு மிளகாத்தூளும் கடையில் விற்கக்கூடிய சிக்கன் 65 அந்த மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பிரட்டணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள், நம்ம போட்ட மிளகாத்தூள் அந்த சிக்கனில் கறியில் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும், ஒரு மாதிரி கலர் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் மாறாமல் இருக்கும். அந்த சிக்கன்லேயோ மட்டன்லேயோ அந்த மசாலா ஒட்டி பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம போட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கின பின்னாடி நம்ம இதை டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு மிளகாத்தூள் இருக்கான்னு. நான் பார்த்தேன், இது கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் 2 கிளறி மூடி வச்சு நம்ம தண்ணி ஊற்றணும்னாலும் நமக்கு கிரேவியாக வேணும், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். லேசாக கொதிக்க வைக்கலாம். எப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு செய்ய போகிறது இது ட்ரையான ஒரு வறுவல் தான். அதனால் தண்ணி ஊற்றாமல் நான் அப்படியே கிளறிட்டு அப்படியே லேசாக மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து பரிமாற போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். நெய் சாதம், தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த
சிக்கன் ரெசிபியை சூப்பரான அந்த சிக்கன் வறுவலை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க சிக்கன் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.